ஜோதிடம் அப்படின்றது நம்ம ஒரு ஜனனம் நடக்குது, ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த அந்த இல்லை நான் சந்தோஷமா இருக்கிறேன், அதுக்காக நான் வந்து ஜோதிடம் பார்க்கறதுக்கு வந்திருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன், சுவாமியை வந்து வழிபட்டு நான் வந்து நன்றி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது. என்னன்னா எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, எனக்கு பிரச்சனை இருக்குன்றது முதல்ல கொண்டுட்டு வருது அந்த பிரச்சனைகளை மட்டும்தான் பேசுறாங்க. நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா எங்கேயாவது? இல்லை நான் ஆதிசித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். பெற்றோரையும் சித்தர்களையும் நேசிப்போம், இயற்கையை பாதுகாப்போம். உங்களுடைய அன்பும் ஆதரவும் வந்து பெருகிக்கிட்டே வருது, ரொம்ப ரொம்ப மகிழ்ச்சி. இப்போது நம்ம சேனலுடைய நோக்கம் என்ன அப்படின்னா, மக்களுக்கு ஆன்மீகம் சார்ந்த விழிப்புணர்வை தரணும் அப்படிங்கிறது தான் நம்மளுடைய நோக்கம். அதே சமயத்தில் ரொம்ப பழமையான ஆலயங்கள், மூலிகைகள் பற்றிய ரகசியங்கள், ஜோதிடம் சார்ந்த கருத்துக்கள் இதெல்லாம் கொடுக்கணுன்றதுக்காக தான் நம்ம முயற்சி பண்ணிகிட்ருக்கோம். அந்த வகையில் நம்மளுடைய அடுத்த முயற்சியாக ஒவ்வொரு ஜோதிடர்களையும் வரவழைத்து ஜோதிடம் சார்ந்த பல்வேறு மக்கள் மனதில் இருக்கக்கூடிய பல்வேறு கேள்விகளை வந்து நம்ம ஆதிசித்தர் டிவி சார்பாக கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கேன். ஸோ அதற்காக வந்து பிரசன்னம் அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு ஜோதிட முறைகளில் பிரசன்னம்னு சொல்லக்கூடிய முறைகள் இருக்கக்கூடிய நிறைய நுணுக்கமான விஷயங்கள், அதே சமயம் திருமணம் சார்ந்த விஷயங்கள், காதல் சார்ந்த விஷயங்கள், இன்றைக்கி சமூகத்தில் எந்தெந்த விஷயங்கள்லாம் வந்து மக்கள் சந்திச்சிட்டு இருக்காங்க அப்படிங்கிற விஷயங்கள்லாம் சார்ந்து ஜோதிடம் சார்ந்த நிறைய கேள்விகள் கேட்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு அதை சார்ந்த விழிப்புணர்வுகளை ஏற்படுத்தலாம்னு சொல்லி முடிவு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ அதற்காக வந்து பிரசன்ன ஜோதிடத்தில் மிகப்பெரிய லெவலில் இருக்கக்கூடிய ஒரு ஜோதிட ஜாம்பவானை வந்து நம்ம அழைச்சி பேசலான்னு ஒரு முடிவு பண்ணி வச்சுருக்கோம். ஸோ உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து எங்களுக்கு இருக்கணும். இதை வந்து என்னுடைய சார்பாக இல்லாமல் மக்களுடைய சார்பாக வந்து ஒரு தொகுப்பாளராக இருந்து நிறைய கேள்விகள் வந்து ஐயா அவர்கிட்ட கேட்க போகிறோம். ஐயாவும் வந்து அதற்கான பதில்களை சொல்லக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் ஐயா நிறைய ஜோதிடம் சார்ந்த மாநாடுகள், கருத்தரங்குகள், வகுப்புகள் இதெல்லாம் பண்ணிட்டு தான் இருக்காரு. ஸோ ஐயா வந்து இன்றைக்கி நம்மளுடைய அரங்கத்துக்கு வர வச்சுருக்கோம். நான் ஐயா கிட்ட உங்கள் சார்பாக நான் நிறைய கேள்விகள் கேட்குறேன். உங்களுடைய அன்பும் ஆதரவும் தொடர்ந்து எனக்கு இருக்கணும். நன்றி, வாழ்க வளமுடன். நம்ம சேனலுக்கு வந்து இன்றைக்கி வந்து பிரசன்ன சக்கரவர்த்தி, பிரசன்னம் அப்படின்னாவே நிறையா இருக்குது, அதை பற்றி நம்ம நிறையா இன்றைக்கி பார்க்க போகலாம். அது மட்டும் இல்லாமல் மருத்துவ ஜோதிடத்தில் நிறைய மிராக்கள் செய்யக்கூடியவர். அது மட்டும் இல்லாமல் நிறைய வகுப்புகள் எடுத்துருக்காரு. சோழி பிரசன்னம், அதே மாதிரி கோயில் பிரசன்னங்கள், அது மட்டும் இல்லாமல் பார்த்திங்க அப்படின்னா வாஸ்து சம்மந்தப்பட்ட விஷயங்கள், இது மாதிரி நிறைய தகவல்களை வந்து ஐயா தொடர்ந்து படிச்சுட்டே இருக்காரு. எனக்கு தெரிஞ்சவர்களும் பார்த்திங்க அப்படின்னா எப்போ கேட்டாலும் இந்த கிளாஸ் போயிட்டுருக்கேன், அந்த கிளாஸ் போயிட்டுருக்கீங்க, அங்கே இருக்கேன், இங்கே இருக்கிறேன், இந்த கிளாஸ் எடுக்கிறேன், நிறைய எப்பயுமே பிஸியாக இருக்கக்கூடிய ஒருத்தர். இன்றைக்கி நம்ம சேனல் நேயர்களுக்காக வந்து ரொம்ப வற்புறுத்தி ஐயா வர வச்சுருக்கோம். ஐயா வந்திருக்காரு. ஐயா அவர்களுக்கு வணக்கம். வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. வணக்கம் ஐயா. இந்த பிரசன்னம் ஜோதிடம் ரெண்டுக்கும் உள்ள வித்தியாசம் என்னங்க ஐயா? ஏன்னா நிறைய பேர் என்ன பண்ணுறாங்க அப்படின்னா, ஜோதிடங்கிறது வேறு, பிரசன்னங்கிறது வேறு அப்படின்னு நிறைய குழப்பமான விஷயங்கள் நிறைய இருக்குது. இதில் பிரசன்னம்னா என்ன, ஜோதிடம்னா என்ன அப்படிங்கிறத பற்றி கொஞ்சம் சொன்னீங்கன்னா நல்லாயிருக்கும். முதல்ல ஆதிசித்தர் டிவி நேயர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கம். என்னுடைய பெயர் கிருஷ்ணமூர்த்தி. அடியேன் வந்து ஜோதிடமும் பிரசன்னமும் பார்த்துட்ருக்கேன். ஏதோ பகவான் கொடுத்த இந்த ஒரு சின்ன கலை பெருசு, எனக்கு கிடைச்சிருக்கிறது ஒரு சிறிய தகவல். அந்த தகவல்களை நம்ம ஆதிசித்தர் டிவி நேயர்களுக்காக இந்த இடத்துல பகிர்ந்துக்க விரும்புகிறேன். ஸோ ஐயா நீங்கள் கேட்ட மாதிரி ஜோதிடமும் பிரசன்னமும் வேறெல்லாம் கிடையாதுங்கய்யா. ஜோதிடம் எப்படி நம்ம நவகிரகங்களை வச்சு நம்ம பார்க்குறோமோ அதே மாதிரி தான் பிரசன்னமும் நவகிரகங்களை வச்சு தான் நம்ம பார்க்குறோம். ஜோதிடம் அப்படின்றது நம்ம ஒரு ஜனனம் நடக்குது, ஒரு குழந்தை பிறக்குது அப்படின்னா அந்த குழந்தை பிறந்த அந்த நேரத்தை வைத்து லக்னம் எடுக்கக்கூடிய முறை இது வந்து ஜாதகம். இந்த லக்னம் எப்பவும் மாறாது. அந்த பிறப்பு முதல், ஒரு குழந்தை பிறப்பு முதல் இறப்பு வரை அந்த லக்னம் அப்படிங்கிறது மாறாது. சரிங்களா? பிரசன்னம் அப்படிங்கிறது அந்த நேரத்தில், அதாவது நீங்கள் பிரசன்னம் பார்க்கக்கூடிய நேரத்தில், நீங்கள் இப்போ கேள்வி கேட்குறீங்க இல்லையா, இந்த நேரத்தில் நீங்கள் அனுபவிக்கக்கூடிய சுக துக்கங்கள், நீங்கள் எந்த மாதிரியான சுக துக்கங்கள் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க, எந்த மாதிரியான பிரச்சனைகள் இருக்கீங்க, எந்த மாதிரியான ஒரு நல்ல விஷயங்கள்லாம் அனுபவிச்சுட்டு இருக்கீங்க. ஏன்னா இன்னைக்கு பிரச்சனைகளை மட்டுமே நம்ம பார்க்கறதுங்கிறது வேற, நல்ல விஷயத்தையும் நம்ம பார்க்கணும். எல்லாருமே சொல்றது என்ன அப்படின்னா, எனக்கு பிரச்சனை இருக்குன்றது முதல்ல கொண்டுட்டு வருது அந்த பிரச்சனைகளை மட்டும்தான் பேசுறாங்க. நான் சந்தோஷமா இருக்கிறேன்னு யாராவது சொல்லியிருக்கிறாங்களா எங்கேயாவது? இல்லை நான் சந்தோஷமா இருக்கிறேன், அதுக்காக நான் வந்து ஜோதிடம் பார்க்கறதுக்கு வந்திருக்கேன், நான் சந்தோஷமா இருக்கேன், நான் இந்த கோவிலுக்கு வந்திருக்கேன், சுவாமியை வந்து வழிபட்டு நான் வந்து நன்றி சொல்லிட்டு போகலாம் அப்படின்னு சொல்லி வந்திருக்கேன் அப்படின்னு யாரும் சொல்றது கிடையாது. என்னன்னா நமக்கு இருக்கக்கூடிய குறைகள் நம்ம முன்னாடி ஃபர்ஸ்ட் வந்து நின்றுது. அந்த குறைகள் என்ன அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கிறதுக்கு முழுமையா 100% நமக்கு வந்து பயன்படுறது தான் பிரசன்னம். இது ரெண்டு என்ன வித்தியாசம்னா, லக்னம் எடுக்கிறது தான் வித்தியாசம்.
பிறப்பு ஜாதகம் அப்படிங்கிறது பிறந்த நேரத்தை வைத்து நம்ம எடுக்கக்கூடியது. பிரசன்னம் அப்படிங்கிறது ஒருவர் இந்த இடத்துக்கு வராரு அப்படின்னா, என்கிட்ட ஒரு கேள்வி கேட்க வராரு, என்ன நாடி வராரு அப்படின்னா, அந்த நேரத்தில் இருக்கக்கூடிய லக்னங்கள் என்ன, கிரக நிலைகள் என்ன, அந்த கோல்சாரங்கள், இன்னைக்கு இருக்கக்கூடிய கோச்சாரங்கள், இந்த நேரத்தில் இருக்கக்கூடிய நவகிரகங்களுடைய கோச்சாரங்கள், இதை வைத்து நம்ம பார்க்கக்கூடியது தான் பிரசன்ன முறைகள் ஐயா. ரொம்ப தெளிவான ரொம்ப நன்றிங்க.